எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உயிர தவிர விடுறதுக்கு எதுவுமே இல்ல. எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் சாமிய கும்பிட்டு என்ன, கோயிலுக்கு போய் என்ன? இப்படியெல்லாம் சில பேருக்கு மனசுல நெறைய கஷ்டம் இருக்கும். முருகர் நெறைய வாரி வாரி குடுக்குறாரு நெறைய பேருக்கு. நானும் தான் வணங்குறேன். எனக்கு எதுவும் குடுக்கல. அப்படின்னு சில பேரும் இருப்பாங்க. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றவங்களும் இருப்பாங்க. சில சில சின்ன சின்ன உதவிகளும் கடவுள் செய்யக்கூடிய ஒரு நிலையிலயும் சில பேர் இருப்பாங்க. சில பேருக்கு எந்த உதவியும் கிடைக்காது. கோயிலுக்கு கூட அவங்களால முடியாது. யாராவது ரொம்ப வருத்தப்படுத்தியிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, காயப்படுத்தியிருப்பாங்க. கோயிலுக்கு கூட போகணுன்ற ஒரு எண்ணம் கூட அவங்க இல்லாமல் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் தெரியுங்களா? அந்த முருகனே தேடி வந்துருவார். அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே வந்துருவார். அவங்க இருக்கிற இடத்துல முருகனை ஆட்சி செஞ்சு அவங்க கேட்கக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் இல்லை, மொத்த உதவியும் முருகனையாக இருந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பார் முருகனே. அதுதான் திக்கேற்றவங்களுக்கு தெய்வம் துணைன்னு சொல்லுவாங்க. தெய்வமே அவங்களுடைய வீட்டில் அனுகிரகம் செய்யும், அவங்கள ஆசீர்வதிக்கும். அவங்க யோசிப்பாங்க, என்ன இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம், நமக்கு கோயிலுக்கெலாம் போக முடியாமல் நம்ம இருந்தோம், இப்போ நமக்கு சின்னதாக ஒரு நம்பிக்கை வந்திருக்கேன்னு. முருகர் வந்திருப்பார் நம்ம பக்கத்தில். அது நம்ம உணர மாட்டோம். நமக்கு ஒரு பெரிய இருட்டாக இருக்கும். சின்னோடு ஒரு தீக்குச்சி வெளிச்சம் பற்ற வச்சோம்னா அந்த அழகாக இருக்கும் அந்த வெளிச்சம். அது மாதிரி அவ்வளோ கஷ்டத்துலேயும் முருகர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஷ்டங்கள் எல்லாம் காணாமையே போயிடும். முருகர் வருவார், வந்துக்கிட்டு இருப்பார். இப்போவும் உங்ககிட்டவே கூடவே இருப்பார். அதை நீங்கள் உணராமல் கூட இருக்கலாம். பொறுமையோடு நம்ம முருகனை தியானிங்கள், முருகனை நினைங்க. வரும்போது எதுவும் கொண்டு வரல, போகும்போதும் எதுவும் நம்ம கொண்டு போகிறதும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையை முருகா என்று நம்ம அழைக்கும்போது முருகனையே நம் வாழ்க்கையை நடத்துவான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.